முசோலன் மந்திர தந்திரங்களை கற்ற அரக்கன் அவன் மக்கள் கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிட்டு தன்னை வணங்குமாறு துன்புறுத்துகிறான். கிராமத்தில் வாழும் மக்களை வாட்டி வதைக்கிறான். மக்கள் மனம் உருகி கடவுளை வேண்டுகிறார்கள். முசோலனின் ஆட்டம் அதிகமானதால் அதை பொறுத்து கொள்ள முடியாத கடவுள் விண்ணுலகத்திலிருந்து தீப்பொறியாய் உருவெடுத்து முசோலன் அரக்கன் வாழும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பெரும் கோபத்துடனும் தீப்பந்து போலவும் மக்களை காப்பாற்றுவதற்காக வந்து விடுகிறார். திடீரென்று அவர் வராகி அவதாரமாகிய பன்றி உருவெடுத்து முசோலனை அழிக்க செல்கிறார். முசோலனாய் சண்டைக்கு அழைக்கிறான். முசோலனும் கடவுளை எதிர்த்து சண்டையிட்டுகிறான். அவனுடைய பல மந்திர சக்திகளையும் உபயோகப்படுத்துகிறான். ஆயினும் எதுவும் கடவுளிடம் எடுபடவில்லை. இறுதியில் கடவுளின் கடும் கோபத்திற்கு ஆளாகி தீயில் எரிந்து மடிகிறான். கடவுளும் இறுதியில் பன்றி உருவத்திலிருந்து கடவுளாக உருவெடுத்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். மனம் உருகி வேண்டிக் கொண்டால் கடவுள் யாரையும் எந்த நேரத்திலும் எந்த விதத்தில் யாரையும் கைவிடுவதில்லை. யாரேனும் மூலம் நமக்கு நிச்சயமாக உதவுவார். நம்பிக்கைதான் கடவுள்.